வெல்கம் டு வேல்ஸ் டெக் சேனல். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்ஸில் நியூவாக வந்திருக்க 19 இன்ச் ஆக்சுவலாக மார்க்கெட்டில் இதான் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கு. ஜஸ்ட் பேசிக் லெவலில் உள்ளவங்களும் எல்இடி டிவி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த மாடல்ஸ் வந்து நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம். நம்ம என்ட்ரி லெவலில் ஆல்ரெடி கலைஞர் டிவி அந்த மாதிரி வச்சுருப்போம் அப்படிங்களா, அவங்களும் இந்த டிவி வந்து யூஸ் பண்ணலாம். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ ரிவ்யூவில் பார்ப்போம். ஜஸ்ட் இப்போ டிவி ஓப்பன் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னா, ஜஸ்ட் ரிமோட்டு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்குரிய பேஸ் ஸ்டாண்டு, ஆக்சுவலாக டிவி நார்மலாக டேபிள் மவுண்ட்டு, அதுக்குரிய ஸ்க்ரூஸு, அதுக்கப்புறம் எங்களோட வாரண்டி கார்டு, அப்புறம் டிவி வெளியே எடுப்போம். நல்ல வெயிட்டாகவே இருக்கு. என்னென்ன போர்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்எஃப் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி. நீங்கள் நார்மல் பென் டிரைவ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி வீடியோஸ், ஆடியோ, சாங்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். நார்மல் டெக்ஸ்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆடியோ இன்னு, நீங்கள் சிஸ்டம் அந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் பண்ணுறப்ப ஆடியோ இன் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஹெட்ஃபோன் ஆடியோ அவுட்டு, நீங்கள் இதுலேருந்து பெரிய ஸ்பீக்கர்ஸு, ஆம்பிளிஃபயர் அந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இது இருக்கு. இது ஏவி போட்டு ஆடியோ வீடியோ இன்னு. ஆக்சுவலாக வீடியோ வந்து எல்லோட இன்புட் பண்ண மாதிரி இருக்கும், ஆடியோ வந்து லெஃப்ட் ரைட்டு ஸ்டீரியோ, ஆக்சுவலாக ஒயிட்டில் ஒன்று ரெட்டில் ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் அதுக்கடுத்து இருக்கிறது HDMI போட்டு. நார்மல் இது HDMI யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நீங்கள் சப்போஸ் ஃபியூச்சரில் ஸ்மார்ட் டிவியாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னாலே, நம்ம ஆல்ரெடி ஸ்மார்ட் டிவிலாம் நிறைய ரிவ்யூ கொடுத்துருக்கோம். அந்த ஸ்மார்ட் பாக்ஸை கூட இதில் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். அதுக்கடுத்து சிஸ்டம் இன்டர்ஃபேஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டராகவும் இந்த டிவியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிசி இன்னு. இதோட ஸ்பெஷலே தான், நீங்கள் என்னென்னா நார்மல் வீட்டில் நாங்கள் இன்வெர்டர் வச்சுருக்கோம், இல்லை வந்து சோலார் சிஸ்டம் வச்சுருக்கோம், அந்த மாதிரி இருக்கவங்களும் இந்த டிவியை தாராளமாக யூஸ் பண்ணலாம். வித்தவுட் பவரில் வெறும் ஜஸ்ட் ஒரு 12 வோல்ட் கொடுத்தீங்கனாலே இந்த டிவி ஹோல் ஃபங்க்ஷன் இருக்கும். அதனால் இந்த 12 வோல்ட்டில் நீங்கள் டேரெக்டாக பேட்டரியிலேருந்து கூட கனெக்ஷன் கொடுக்கலாம். சப்போஸ் அந்த மாதிரி செட்டப்ஸ் யாருக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கனாலுமே நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம தாராளமாக பண்ணி கொடுக்கலாம் இந்த செட்டப்ஸில். அதுக்கடுத்து ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் கீழே கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் ரைட்டு, நல்ல ஓரளவு நல்ல குவாலிட்டியாக சவுண்டோட இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ், என்னென்ன பட்டன் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் பட்டன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெனு, அதுக்கடுத்து இது வந்து இன்புட் என்னென்ன சோர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது, அதுக்கடுத்து மெனு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேனல் ப்ளஸ்ஸு, சேனல் மைனஸ், தென் வந்து இது வால்யூம் ப்ளஸ்ஸு, வால்யூம் மைனஸு. இதோட ஃப்ரண்ட் வியூ பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது. ஆக்சுவலாக வாங்க நம்ம ஆக்சுவலாக இது வந்து நம்ம டிஜிட்டலை கனெக்ட் பண்ணி சேனல்ஸ் எப்படி இருக்குது, வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, ஆடியோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். HDMI போர்ட்டில் கனெக்ட் பண்ணுறோம். டிவி பவர் ஆன் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா வீடியோ பாருங்கள், வீடியோ அதோட ஆடியோ குவாலிட்டி என்னன்ற பார்க்குறோம். ஓகே, வீடியோ பார்த்தீங்க, ஆடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு மேலே கொடுத்தோன்னா இது மேக்ஸிமம் வந்து காப்பிரைட்ஸ் வந்ததுனால சும்மா ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வீடியோ மட்டும் பார்த்துருக்கோம். ஜஸ்ட் இந்த டிவி வேணும் அப்படின்னா தாராளமாக வந்து என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கீழே இருக்குது.
டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது. டேரெக்டாக அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் ஆர்டர் பண்ணலாம். இல்லை இல்லாத ஊருக்கும் நீங்கள் எந்த ஊரில் சொன்னீங்கனாலுமே நாங்கள் டோர் டெலிவரி பண்ண காத்திருக்கோம். இந்த மாடலை பொறுத்தவரை நீங்கள் அக்கௌண்ட்டில் பே பண்ணி அப்படின்னா தாராளமாக உங்கள் வீட்டுக்கே வந்து டிவி வந்துடும். 1 இயருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. எந்த ப்ராப்ளம்னாலும் டிவி வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். அதனால் தாராளமாக வேல்ஸ் டிவி கால் பண்ணுங்கள். இல்லை அந்தந்த ஊரில் வேல்ஸ் டிவி டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்தாங்கன்னா அந்த வேல்ஸ் டிவி டிஸ்ட்ரிபியூட்டர் கால் பண்ணி இந்த டிவியை புக் பண்ணுங்கள். என்ட்ரி லெவலில் இருக்க நீங்கள் உங்கள் கலைஞர் டிவி அதை மாற்றி டிஜிட்டல் டிவியை யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரும் டிவி வாங்கணும்னா அவங்களுக்கு தாராளமாக இந்த இதை வந்து சஜஸ்ட் பண்ணுங்கள். நன்றி.